இல்லை, அவர் ஏற்கனவே மது பழக்கத்துக்கு அடிமையானவர். மாது பழக்கமும் அவருக்கு உண்டு. அவர் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தார். ரொம்ப ப்ரெஷரில் இருந்தார். அது காரணம் அவர் சொந்தமாக படங்களை தயாரித்தார். அவர் படங்களை தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவே சுடுகின்ற பொண்ணு தான், ஜி.கே. ரெட்டி. அவர் ஐ லவ் இந்தியா என்ற படத்தை சரத்குமார் கதாநாயகனை வச்சு எடுத்தார். அந்த படம் அவருக்கு பெரிய லாஸ். இந்த பெண்கள் வலையில் நிறைய விழுந்துட்டார். ஆரம்பத்தில் வரலட்சுமி சரத்குமாரை காதலிச்சார். என்னுடைய வீட்டுக்கு லட்சுமிகரமான மருமக தான் வந்துடுவார் சொன்னார். இப்போ மதகஜராஜா 12 வருஷம் ஆச்சு. அந்த படத்தில் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் கூட வரலட்சுமி சரத்குமாரோட ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கும்கி லட்சுமி லவ் பண்ணார். நடிகர் கட்டிடத்தை கட்டி முடித்தவர் தான் கல்யாணம் அப்படின்னாரு. நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்கிறது எப்போ, கல்யாணம் நடக்கிறது எப்போ? இப்போ சும்மா இல்லாமல் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கச்சா முச்சானு பேசிட்டார். ரெட்ஜெயின் மூவிஸ் தான் என்னமோ தமிழ் சினிமாவை ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். இத்தனைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு நெருங்கின நண்பராக இருக்கப்பட்டவங்கள சில விஷயங்களை மைக்கில் பேசக்கூடாது. அது நேராக அவர்கிட்ட போய் பேசியிருக்கலாம். அதையும் தவிர்த்துட்டார். சுற்றி பகையை உண்டாக்கிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய பொங்கல் ரிலீஸில் நம்பர் 1 அதுதான். நான் படம் பார்த்தேன், சத்யம் தியேட்டரில் படம் பார்த்தேன். ஒரே கல சிரிப்பு. லாஜிக்லாம் படத்தை பார்க்க வேண்டியதில்லை. சினிமாவுக்கு போகிறோம், நம்ம என்ன பாடமாக அங்கேருந்து படிச்சுட்டு போகிறோம். போனோமா, சிரித்தோமா, சந்தோஷமாக இருந்தோமா, வெளியில் கவலைகளை மறந்தோமா, குழந்தை குட்டிகளோட சிரித்தோமா. உண்மையிலே மதகஜராஜா நல்ல படம். சுந்தர்சினாலே செக்ஸ் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட், இதுதான். பெரிய கதை ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி சுந்தர்சி மீண்டும் அந்த நட்சத்திர இயக்குனர் பி. வாசு, கே.எஸ். ரவிக்குமார், எஸ்.பி. முத்துராமன் கேட்டகரியில் அவர் மீண்டும் வந்துட்டார். சுந்தர்சி அவர் செக்ஸ் பேஸ்டு டைரக்டர் தான். அதாவது நாமளும் செக்ஸை விரும்புகிறோங்க. சினிமாவுக்கு போகிறோம் என்னன்னு பார்க்குறதுக்கு அப்புறம் நாமளும் வெளியில் கிடைக்காத ஒரு படத்துக்கு தேவையான கவர்ச்சியை தானே வைக்கிறாங்க. அதையே அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இல்லை, செக்ஸ் என்பது தவறான வார்த்தைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். ரம்பா தொடையலை ரம்பாவை காமிச்சார் யார்? சுந்தர்சி. முதல் படமே அவருக்கு அதான். விஷால் தெரியாத ஆள் வீட்டுக்கு போய் கவு தட்டினார். தெரிஞ்ச ஆள் வீட்டுக்கு தானே போய் கவு தட்டினார். கணவன் இல்லைன்னு அவருக்கு எப்படி தெரியும்? சுசித்ரா ஒரு மனநோயாளிங்கிறது எல்லாரையும் நிரூபிக்கப்பட்டது. மனநோயாளிங்கிறனால தான் முன்னால் உள்ள கேஸில் அவர் விடுபட்டார். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். எப்படி இருக்கீங்க? விஷாலுக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த கை நடக்கும்? ஏன் அவருடைய உடம்பு பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து ஒரு 5-6 நாட்களுக்கு மேலே கொண்டு இருந்தது. அதற்கு விஷால் நேற்று ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. வைரஸ் ஃபீவர்னால எங்கள் அப்பா அம்மா போக வேணாம்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு. பட் அதையும் மீறி நான் வந்தேன். ஆனால் இருந்தாலும் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோனில் நலம் விசாரித்தாங்க. அவங்களுடைய அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரா, இல்லை இன்னும் இந்த சர்ச்சை தொடருதா? இல்லை, அவர் ஏற்கனவே மது பழக்கத்துக்கு அடிமையானவர். மாது பழக்கமும் அவருக்கு உண்டு. ஆனால் இடையில ஒரு யூடியூப் பேட்டியில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு 2 வருஷமாக தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிகரெட்டு கூட முதல்ல ஒரு நாளைக்கு 20 சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ சிகரெட்டை விட்டுட்டேன். கடைசி சிகரெட்டை பிடிக்கும்போது இதான் இனிமேல் நான் உன்னை தொடைய மாட்டேன்னு தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே போட்டேன்னு சொன்னார். இது உண்மையாக என்பது நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தார். ரொம்ப ப்ரெஷரில் இருந்தார். அது காரணம் அவர் சொந்தமாக படங்களை தயாரித்தார். அவர் படங்களை தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவே சுடுகின்ற பொண்ணு தான், ஜி.கே. ரெட்டி. அவர் ஐ லவ் இந்தியா என்ற படத்தை சரத்குமார் கதாநாயகனை வச்சு எடுத்தார். அந்த படம் அவருக்கு பெரிய லாஸு. அதுக்கப்புறம் அவர் சுடுகின்ற பொண்ணையும் அப்படியே இருந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க விஷாலோட தம்பி விக்ரம் கிருஷ்ணாவும் டைரக்ட் பண்ணார், நடித்தார். ஸ்ரேயா ரெட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், குழந்தை இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் டைரக்டர் ஆகணுங்கிற எண்ணத்தோடு தான் அவர் வந்திருக்கிறாரு. வந்த காரணமே அதுதான். ஆமாம், விஷால். அதனால் அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டியுடைய நண்பர் அர்ஜுன்கிட்ட போய் உதவி இயக்குனர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் படங்களை நடிக்க ஆரம்பித்தார். முதல்ல ஒரு சாதாரண படத்தெல்லாம் நடித்தார். அதுக்கப்புறம் திமிரு, தாமிரபரணி, சண்டைக்கோழி ஆகிய படங்களை அவர் ஒரு நட்சத்திர நடிகராச்சு. அப்போ அவர் இந்த பெண்கள் வலையில் நிறைய விழுந்துட்டார். ஆரம்பத்தில் வரலட்சுமி சரத்குமாரை காதலிச்சார். என்னுடைய வீட்டுக்கு லட்சுமிகரமான மருமக தான் வந்துடுவார்
என்ன சொன்னார். இப்போ மதகஜராஜா 12 வருஷம் ஆச்சு, அந்த படத்தில் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் கூட வரலட்சுமி சரத்குமாரோட ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கும்கி லட்சுமி மேனை லவ் பண்ணார். அந்த பொண்ணுக்கு குடும்ப பொண்ணாக தான் படத்தில் நடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவருக்காக கொஞ்சம் இறங்கி குத்தாட்டெல்லாம் போட்டுச்சு. அப்புறம் கும்கி மேன்ட்டையும் சில நடிகைகளை சேர்த்ததன் காரணமாக அவரும் விஷாலை பிரேக்கப் பண்ணார். அதுக்கப்புறம் வீட்டிலேயே ஹைதராபாத்தில் ஒரு தொழிலதிபர் மகள், அவளும் ஒரு நடிகர் தான். அவரை நிச்சயதார்த்தம் நடந்துச்சு விஷாலுக்கும் அந்த பொண்ணுக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பிரேக்கப் ஆகிடுச்சு. இதுக்கிடையில் வயசு 50 எட்டிடுச்சு. இதுக்கிடையில் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, நான் வந்து நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடித்தவர் தான் எனக்கு கல்யாணம் அப்படின்னாரு. நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்கிறது எப்போ, கல்யாணம் நடக்கிறது எப்போ? ஸோ அது அப்படியே தள்ளி போச்சு. இப்போது கிட்டத்தட்ட 50 வயசு ஆகிடுச்சு. நம்ம என்ன செய்ய போகிறாருன்னு தெரில. நான் அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்க. ஏன் இப்படி நம்ம பையன் இப்படி இருக்காருன்ட்டு. இடையில் கிரிக்கெட்டு, நட்சத்திர கிரிக்கெட்டு அதில் நடத்துனவங்க வந்து ராதிகா சரத்குமார். அதுலேயும் நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டார். தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் இருக்கிற காசெல்லாம், அறக்கட்டளை காசெல்லாம் எடுத்து வாலி பாடிட்டாருன்னு எங்கள் ஊர் பாஷையில் சொல்லுவாங்க. அதை தெருவில் போட்டுட்டார். அதேமாதிரி நடிகர் சங்கத்துலேயும் 10 பைசா இல்லை. அதனால் நடிகர் சங்கத்துலேயும் அவர் கெட்ட பேர், தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் கெட்ட பேர். இப்போ சும்மா இல்லாமல் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கச்சா முச்சானு பேசிட்டார். ரெட் ஜெயின் மூவிஸ் தான் என்னமோ தமிழ் சினிமாவை ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். இத்தனைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவருக்கு நெருங்கின நண்பராக இருக்கப்பட்டவங்கள சில விஷயங்களை மைக்கில் பேசக்கூடாது, அது நேராக அவர்கிட்ட போய் பேசியிருக்கலாம், அதையும் தவிர்த்துட்டார். ஸோ சுற்றி பகையை உண்டாக்கிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய அலுவலகத்தில் ஒரு பெண்ணு நிறைய பணத்தை எடுத்துட்டுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அது என்னாச்சுன்னு தெரியல. இப்படி நிறைய விஷயங்கள் அவரை சுற்றி எதிர்மறையாக நடந்துகிட்டு இருந்தது. அதனால் மன உளைச்சல் காணாரு. இதுக்கிடையில் பாலா அவன் இவன் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் ரிஸ்க் எடுக்கணுங்கிறக்காக கண்ணை தச்சு விட்டுட்டார். ஏன்னா கண் இப்படி கோடையாக தெரியணுங்கிறக்காக. அது வந்து இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கு. இப்போ கூட கண் அவருக்கு சரியாகலை. ஸோ அதுடைய சஸ்டெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் வந்து அந்த நிலைக்கு ஆளாச்சு. சமீபத்தில் அவர் வரும்போது கையை மைக்கை பிடிக்காமல் அப்படியே கிடுக்கிடுன்னு ஆடினது போனதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வைரல் ஃபீவரோடு அவர் வந்திருக்கக்கூடாது, வந்துட்டார். நம்மளை பொறுத்தவரை என்னென்னா, ஃபைன் மீடியா சேனலை பொறுத்த வரைக்கும் விஷால் ஒரு நல்ல நடிகர். தெலுங்கு நடிகராக இருந்தாலும் தமிழில் வந்து தமிழ் தெலுங்கு நல்ல பேர் எடுத்தவர். அவங்க அப்பாவும் நல்ல ஜிகே ரெட்டி. இன்றைக்கி ஜிகே ரெட்டிக்கு வயசு கிட்டத்தட்ட 90 நெருங்கிட்டு இருக்கார். அவர் வந்து பாடி பில்டிங் காமிப்பார், அப்படி காமிப்பார். அதாவது அவர் வந்து ஒழுக்கமானவர், மது பழக்கத்துக்கு அடிமையாகாதவர். அவருக்கு பிறந்த பிள்ளை இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எழுப்பிட்டார் விஷால். இருந்தாலும் விஷால் மீண்டும் ஒரு நட்சத்திர நடிகராக வலம் வருவதற்கு ஃபைன் மீடியா சார்பில் வாழ்த்தி இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓகே. ஆனால் அவருடைய படமான மதகத ராஜா கிட்டத்தட்ட 2013 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு வச்சுருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்த திரைப்படம் வந்து அதே பொங்கலுக்கு 2025 பொங்கலுக்கு வந்து வந்திருக்கு. அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறாரா எப்படி சார்? கண்டிப்பாக, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். ஆண்டவன் நிறைய விஷயங்களை சோதித்தான். இடையில பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 3 படம் ஃபெயிலியர் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு படம் சக்ஸஸ் ஆகும். அப்படி தான் விஷால் மீண்டு வந்துக்கிட்டே இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சோதித்த ஆண்டவன் இப்போ மதகஜராஜா இன்றைக்கி பொங்கல் ரிலீஸில் நம்பர் 1 அதுதான். நான் படம் பார்த்தேன், சத்யம் தியேட்டரில் படம் பார்த்தேன். ஒரே கல சிரிப்பு. லாஜிக்லாம் படத்தை பார்க்க வேண்டியதில்லை. சினிமாவுக்கு எதுக்கு போகிறோம், நம்ம என்ன பாடமாக அங்கேருந்து படிச்சுக்க போகிறோம். போனோமா, சிரித்தோமா, சந்தோஷமாக இருந்தோமா, வெளியில் கவலைகளை மறந்தோமா, குழந்தை குட்டிகளோட சிரித்தோமா. உண்மையிலே மதகஜராஜா நல்ல படம். குழந்தை குட்டிகளோட 2 முறை பார்க்கலாம். சுந்தர்சி வந்து மீண்டும் ஒரு சுந்தர்சி. அவருக்கு சுந்தர்சினாலே செக்ஸ் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட், இதுதான். பெரிய கதை ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி சுந்தர்சி மீண்டும் அந்த நட்சத்திர இயக்குனர் பி வாசு, கே எஸ் ரவிக்குமார், எஸ்பி முத்துராமன் கேட்டகரியில் அவர் மீண்டும் வந்துட்டார் சுந்தர்சி. அதனால் படம் மதகஜராஜா அவருக்கு பெரிய கம்பேக் விஷாலுக்கு, அதில் எந்த சந்தேகம் இல்லை. இனிமேல் துணிச்சலாக பல பட அதிபர்கள் விஷாலை படம் எடுக்க முன் வருவாங்க. ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது. அதை எப்படி அவர் செட்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல. அது அவர் பாணி. ஆனால் தயாரிப்பாளர் இயக்குநர்களும் நிச்சயமாக விஷால் அணுகுவாங்க. சுந்தர்சி வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர், எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் அந்த கொடியட்டி பறக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். ஸோ அப்படிப்பட்ட இயக்குனர் எப்படி நீங்கள் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நீங்கள் அடக்குறீங்க? நீங்கள் அவரை பற்றி சரியாக உங்களுக்கு தெரியுது. ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து செக்ஸ் பேஸ்டு டைரக்டர் தான். அதாவது நாமளும் செக்ஸை விரும்புகிறோங்க. சினிமாவுக்கு போகிறோம் என்னன்னு பார்க்குறதுக்கு அப்புறம்
நாமளும் வெளியில் கிடைக்காத ஒரு ஓரளவு படத்துக்கு தேவையான கவர்ச்சியை தானே வைக்கிறாங்க. அதை ஏன் வந்து அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த? இல்லை, செக்ஸ் என்பது தவறான வார்த்தைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். செக்ஸ் என்பது மனிதனுக்குள் ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துகிற உணர்வு. அந்த வைப்ரேஷன் ஏற்படுத்துகிற உணர்வை அவர் ரம்பாவை காமிச்சார். யார்? சுந்தர்சி. முதல் படமே அவருக்கு அதான். அவர் சுந்தர்சினாலே ஒரு கவர்ச்சி இருக்குன்னு தான் இன்றைக்கும் நீங்கள் அவருடைய படங்களை சரியாக பார்க்கணும். திரும்பி அவரோட சுந்தர்சி படங்களை பாருங்கள். அவருடைய படங்கள் பூராமே கமர்ஷியல், ஃபைட்டு, செக்ஸு, டான்ஸு இதை வச்சு தான் இருக்கும். அதாவது பி வாசு, கேசுரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பொழுது போகும். போனோம்னா இப்போ விறுவிறுப்பாகவும் போகக்கூடிய ஒரு நல்ல டைரக்டர். ஒரு செக்ஸு டைரக்டர்னு நான் சொல்ல வரல, செக்ஸு அவர் படத்தில் இருக்குங்கிறத நான் சொல்ல வந்தேன். கடந்த ஆண்டு சுந்தர்சி அவர்கள் வெளியிட்ட அரண்மனை 4 வந்து 100 கோடி ரூபாய் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷன் அள்ளிட்டு போணுச்சு. இப்போ அதே மாதிரியான ஒரு வசூலை வந்து இந்த மதகராஜா ஈட்டுமா? நிச்சயமாக அரண்மனை 4 விட மதகஜராஜா வசூலில் அதிகரிக்கும். இது நிச்சயமாக நடக்கும். இன்னொரு விஷயம், மறைந்த இயக்குநர்களான மணிவண்ணன் அவர்களும் மனோபாலா அவர்களும் இதில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த போர்ஷன்லாம் எப்படி சார் இருக்குது? இல்லை, அது மட்டும் இல்லை, லொல்லு சபாலே சிட்டி பாபுன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப பேர் மறந்துட்டாங்க. அவர் லொல்லு சபா இல்லை, ஜெயா டிவியில் ஒரு காமெடி ப்ரோக்ராம்லாம், காமெடி பஜாருங்கிற ப்ரோக்ராம் தான் அவர் பண்ணார். அவர் இறந்து விட்டார் சிட்டி பாபு. அந்த சிட்டி பாபும் மனோபாலாவுடைய உதவியாளராக நம்ம சோனு சூட்டு உதவியாளராக நடிச்சிருக்காரு. மனோபாலா இந்த படத்தில் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறாரு. என்ன காரணம்னா, சிலர் நடித்து சிரிக்க வைப்பாங்க, இவர் நடிக்காமையே சிரிக்க வைக்கிறார். ஏன்னா படத்தில் வந்து அவர் இறந்துருவார். அந்த பிணம்தான் நடிச்சிருக்கோம், மன்னிக்கணும். ஏன்னா அவர் வந்து நான் அப்படி சொன்னது இருந்தாலும் அந்த படத்தில் மனோபாலா பிணமாக நடிச்சிருக்காரு. பிணமாக வந்துன்னா இப்படி இந்த மாதிரி அவர் எல்லா கட்டங்களும் பயங்கர சிரிப்பு. மனோபாலா நடித்த படங்களே உச்சக்கட்ட சிரிப்பு எதுன்னா இந்த படம் தான். அதேமாரி மணிவண்ணன்கிட்ட தான் சுந்தர்சி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். ரொம்ப பேர் தெரியாது, அது என்னை போன்ற சீனியர் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அப்போது இந்த தடவை ரொம்ப அநாயசமாக நடிச்சுப்பார் மணிவண்ணன். அதாவது அவர் ஆக்சுவலாகவே அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பேசிக்கலாக ஒரு புரட்சியாளன். அவர் வந்து இந்த படத்தில் ஆட்டோ டிரைவரு. ஆனால் என் விஷாலை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் நடக்குங்க. ஏன்னா நான் படத்தை சொன்னவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது. அப்போது விஷாலுக்காக தியாகம் பண்ணுவார் மணிவண்ணன். தியாகம் பண்ணுற கேரக்டரு அவரும் நல்ல, அதாவது மணிவண்ணனுடைய போர்ஷன் மிகவும் அற்புதமாக இருக்குது. ஒரு சில, அதாவது நம்ம நண்பனுக்காக ஒரு நாள் பழகினாலும் போதும், ஒரு மணி நேரம் பழகினாலும் போதும், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு கருத்தை மணிவண்ணன் பாத்திரம் மூலமாக சுந்தர்சி சொல்லியிருக்கார். பிரபல பாடகி சுசித்ரா அவர்கள் ரீசெண்டாக ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நடிகர் விஷால் வந்து என்னுடைய கணவர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து ஒரு ஒயின் பாட்டிலோட வந்தார், அப்படி வந்தது தான் வந்து இன்னைக்கு அந்த கை நடுக்கத்துக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது பலத்த சுசித்ராவை பற்றி பேசுகிறதே அசிங்கம். ஏன்னா அந்த அம்மா ஆரம்ப காலத்தில் பின்னணி நடிகை, அதுக்கப்புறம் ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கிலாம் இருந்தாங்க. அப்போல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. எப்போ அவங்களும் மதுவுக்கு அடிமையானாங்களோ, மெத்தபெட்டமீன் அது இதுலாம் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தாங்களோ, அதாவது முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற முதல் நடிகை யாருன்னா சுசித்ரா தான். எங்கள் வீட்டு பக்கத்துலாம் இருந்தாங்க. நான் அவங்கள பற்றி பேச விரும்பலை. அவங்க ஒருத்தர் வீட்டுக்கு நள்ளிரவில் போகிறாங்கன்னா அவங்க முன்ன பின்ன தெரியாமையா போவாங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? விஷால் வந்து தெரியாத ஆள் வீட்டுக்கு போய் கதவு தட்டினார், தெரிஞ்ச ஆள் வீட்டுக்கு தானே போய் கதவு தட்டினார். கணவன் இல்லைன்னு அவருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விகள் கேட்க முடியும். சுசித்ராவுடைய பேச்சுக்கள் சரியில்லை. ஏன்னா நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு சுசித்ராவை. அதாவது தனக்கு பேர் வர வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமாக, அவதூறுத்தனமாக, அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கார் சுசித்ரா. இதை சகோதரி சுசித்ரா நிறுத்துவது நல்லது. இல்லை உடனே என்னையே கேட்பாங்க, நான் உண்மையை தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, ஒவ்வொரு கான்ட்ரவர்சி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எதிர்நோக்கப்படுது. முட்டாள்கள் தான் அது அந்த மாதிரி எதிர்பார்க்குவாங்க. சுசித்ரா ஒரு மனநோயாளிங்கிறது எல்லாரையும் நிரூபிக்கப்பட்டது. மனநோயாளிங்கிறனால தான் முன்னால் உள்ள கேஸில் அவர் விடுபட்டார். ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கி, அவ்வளோதான். இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக அசிங்கமாக பேசினா அதை பத்திரிகையில் போடுறாங்க, மீடியாவில் பேசுகிறாங்கங்கிறதுக்காக சுசித்ரா பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. இப்போ மும்பையில் இருக்கேன்னு சொல்கிறாரு, ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், நான் இனிமேல் யூடியூபுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் என்ன காரணத்தாலையும் மறுபடியும் யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி வளர்வாய்த்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன காரணம்னு தெரியலை.
ஆரம்பத்தில் சொன்னீங்க மாதுவால் வந்து ரொம்பவே வந்து மோசமாயிட்டாரு விஷால் அப்படின்னு சொல்லி. சினிமா பிரபலங்கள் வந்து நிறைய பேர் இது மாதிரியான வாழ்க்கை இழந்த சம்பவங்கள், கதைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது உச்ச நட்சத்திரமாக ஆன பிறகும் எப்படி அந்த ஒரு இது அவங்களுக்கு இது ஆயிடும், எப்படி இந்த வலைக்குள்ளே போயிடுறாங்க? ஏங்க அதாவது மது என்பது சினிமாக்காரர்கள் அருந்துவது தான். ஏன்னா நிறைய டென்ஷனுக்கு ஆளாகிறாங்க. ஒரு கேரக்டர் வந்து கூடு விட்டு கூடு பாயும்போது கொஞ்சம் டென்ஷன் வரும். அந்த டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் ஷூட்டிங் வந்து அங்கே சாப்பிட்றது வழக்கம்தான். ஆனால் மது சிவாஜி கணேசன் மது இருந்தவர், ஜெமினி கணேசன் மது இருந்தவர், எஸ் ராஜேந்திரன் மது இருந்தவர், முன்பு அதான் 3 தலைமுறைக்கு முன்னால் உள்ள நடிகைகள் எல்லாருமே என்எஸ் கிருஷ்ணன், தியாகராஜ பகுதி எல்லாருமே மது இருந்துறவங்க தான். ஆனால் அந்த தொழிலை பாதிக்காமல் அந்த நடிகர்கள் இருந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. தொழிலை பாதிக்க முடியுந்தாச்சுன்னு நல்லது. ஏன்னா அவர் ஷூட்டிங்கே தண்ணி போட்டு வராருங்க அப்படின்னு சமீபத்தில் கூட சில இளம் நடிகர்களை சொன்னது உண்டு. நான் சொல்ல விரும்பலை. இப்போ அவங்க சரியாயிட்டாங்க. அதனால் எந்த ஒரு பலகீனமும் தன்னுடைய தொழிலை பாதிக்கிற அளவுக்கு இல்லாமல் இருந்தால் அது வரவேற்கத்தக்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு ஒரு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஃபைன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிருந்தால் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபைன் மீடியா சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.